ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவருக்கும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். இப்போ வந்து உங்கள் கண் முன்னாடி 2 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்களுக்கு வந்து எந்த கார்டு ரொம்ப ரெசனேட் ஆகுதோ அந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பைல் 1க்கான பதிவை பார்க்கலாம். பைல் 2வை கொஞ்சம் சைடில் வச்சிடலாம். ஓகே, பைல் 1க்கான மெசேஜஸ் வந்திருக்கு, என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷ்ணு கார்டு எடுத்துக்கலாம். அதாவது விஷ்ணு வந்து எந்த ரூபத்திலையாவது வருவார். ஓகே, அவங்க வந்து எந்த ரூபத்தில் வருவாங்கன்றதே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க விதவிதமாக ஒரு உருவம் எடுத்து வரக்கூடிய தன்மை உள்ளவர் தான் வந்து விஷ்ணு. ஸோ பெருமாள் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பெருமாளாவே வச்சு சொல்லலாம். பெருமாள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எப்படி வேணாலும் எந்த ரூபத்தை எடுத்து வேணாலும் முன்னாடி வருவேன், நீ வந்து கவனிக்கிறதும் கவனிக்காததும் உன்னுடைய ஞானத்தை பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன இதுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரையுமே நீங்கள் வந்து ஒரு மனிதரையுமே வந்து இல்லை ஒரு விலங்கு எதாக இருந்தாலும் இது வந்து நம்மளோட விஷ்ணுவோட அவதாரம் தான் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்லபடியாக பேசி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி அவங்க கடவுளாகவே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லிஃப்ட் யுவர் பேர்டன்ஸ் வித் அன்வரிங் ஃபெய்த். ஓகே, அதாவது உங்களோட பேர்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி அளவுக்கு தான் வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. உங்களுக்கு தாங்கவே முடியலை, என்னால் தூக்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஸோ நான் வந்து ஒரு மலையை தூக்கினேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீ வந்து இதை சவால்களை எல்லாம் நீ தூக்கி நடக்கும்போது தான் வெற்றி வந்து உன் வசமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இந்த ஜென்மத்தில் நீ வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அந்த சவால்களை எல்லாம் சமாளி, வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டியூஸ்டே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை லார்டு ஹனுமானுக்கு வந்து அதாவது வெள்ளை கலரில் இருக்கும்ல எள்ளோட அந்த மிட்டாய், எள் மிட்டாய் வாங்கி ஒயிட் கலராக இருக்க எள்ளில் தயாரித்த மிட்டாய் வாங்கி ஹனுமாருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிரக பீடைகள் இருந்தால் அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கடா வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் பவர்ஃபுல் சொல்கிறாங்க. அதாவது அந்த உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா நீங்கள் ஹனுமாரை வந்து சரணாகதி அடையும் போது மலை போல் வர்ற பிரச்சனைகளை கூட பனி போல் விலக்கி ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கறதுக்கு ஹனுமான் வந்து ஓடோடி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அப்போ ஹனுமாரை கும்பிடும்போது ஓம் வஜ்ராய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் கும்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹனுமானோட பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லைஃப்பில் உங்களுக்கு கஷ்டங்களை தான் கடந்து வரணும் அப்படின்றது உங்கள் தலையெழுத்துலேயே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த கஷ்டங்களை கடந்து வரணும் நீங்கள். அப்போ வந்து அந்த கஷ்டங்களை கடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். டெய்லி 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலே ஆட்டோமேட்டிக்காகவே ஹனுமார் வந்து உங்களை தேடி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுகாலமே இல்லையா, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு நினச்சிங்கன்னா ஓம் வஜ்ராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹனுமாரை வேண்டும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹனுமான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு 2-3 கார்டு எடுத்துக்கலாம், அப்புறம் அதை பற்றி பேசலாம். அதாவது வாழ்க்கையில் ஒரு நிலை தடுமாறி நீங்கள் வந்து கீழே விழுகிற ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாமல்
தெரியாமல் நிற்கிற ஒரு ஸ்டேஜ் ஆகட்டும், அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீரத்தை கொடுக்கறதுக்காக ஹனுமார் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஓகே, அது வந்து ஒரு குருவோட வடிவிலையும் வரலாம், இல்லை உங்களோட ஒரு பாஸோட வடிவில் வந்து உங்களுக்கு சொல்லலாம், இல்லை உங்கள் தாத்தாவை வந்து சொல்லலாம், அப்பா கிட்டேருந்து கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் உடை அணிந்த ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ரெடியாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அடித்து தூளாக போகிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு ஒரு 17-18 வயசு பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட இருக்கிற வீரம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு உலகத்தையே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்கவே முடியல இந்த பிரச்சனைகள்லாம், ஆனால் உலகத்தில் எவ்வளவோ பேர் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனுமாரை வந்து நினச்சி நீங்கள் பூஜை பண்ணும்போது, ஹனுமார் வந்து நீங்கள் ஒரு இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு எவ்வளோ பவர் இருக்குமோ அவ்வளோ ஒரு பவர் வந்து ஹனுமார்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் வந்து வெளிநாடு போகிறதுக்கோ, இல்லை வெளிநாட்டு ஜாபுக்கோ, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கோ, இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்டு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் வந்து ஹனுமார் தரிசனம் வந்து செவ்வாய்க்கிழமை போய் அந்த வெள்ளை ஆன ஒரு மிட்டாயவோ, அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கிற பூந்தி இருக்கும் இல்லையா, அந்த பூந்தியை வாங்கி ஹனுமாருக்கு படைச்சிட்டு அந்த பூந்தியை வாங்கி 4 பேருக்கு தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு குட் நியூஸ் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில இடத்துல என்ன வந்துன்னா லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு அதாவது கஷ்டப்படுற சூழ்நிலையிலும் சரி, சந்தோஷமான ஒரு மனநிலையிலும் சரி, நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஷ்ணுவும் ஹனுமாரும் தான். ஓகே, இங்கே பாருங்கள், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, இல்லை பணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து பணத்தை அள்ளி கொடுப்பதற்கு அவங்க இருவருமே தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் பெருமாள்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் ஆஃப் கப்ஸே வந்துடுச்சு. ஓகே, ஸோ உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வர வேண்டிய வழியில் கண்டிப்பாக வந்து சேரும், உங்களை வந்தடையும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணீங்க, ஒரு நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது, யாரோ ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, யாரோ எனக்கு ஸ்பெல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹனுமான் சாலிசா போட்டு கேளுங்க. கேட்கும்போது அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிறத நீங்களே வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஹனுமாரும் நம்ம விஷ்ணுவும் இருக்கும்போது நீங்கள் வந்து எதற்காகவுமே பயப்படவே கூடாது. ஸ்ரீராம ஜெயம் கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த பவர் வந்து திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கார்டு 1க்கு வந்திருக்கிற மெசேஜஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கார்டு 2க்கான மெசேஜஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். கார்டு ஃபைல் நம்பர் 2க்கு வந்து என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ஸ்பீக் டு சிம்பிள்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் சைலன்ஸ். ஓகே, அதாவது கடவுள் வந்து எப்படி பேசுவார் நம்மக்கிட்ட அப்படின்னா சிம்பிள்ஸ் வழியாக பேசுவார். ஏதாவது சயின்ஸ் காட்டுவார், அதே மாதிரி கனவுல வந்து சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு அமைதியாக நீங்கள் ஒரு மெடிடேஷனில் இருக்கும்போது அவர் வந்து பேசுகிறது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஷ்ணு வந்து எப்பயுமே வந்து ரகசியம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து விஷ்ணு. ஸோ பெருமாள் வந்து ரகசியமாக தான் உங்களுக்கு சொல்லுவார். கத்தி
சத்தமாலாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அமைதியாக விஷயத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து ரெமெடி என்னென்னா, நீங்கள் வந்து கனவில் என்ன வருதுங்கிறத வந்து எழுதுங்க. என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருது, என்ன மெசேஜ் அவர் சொல்ல வராரு அப்படின்றத வந்து ஒரு டைரியில் நைட்டே வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதற்காக பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தானே பிறந்திருக்கீங்க. அது வந்து ஒரு ஞானம், ஒரு நாலேஜ். ஓகே, அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்குற ஒரு சர்வீஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து இந்த பிறப்பு வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹனுமார் எதுக்கு வந்து பிறப்பு எடுத்தாருன்னா, ராமருக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஒரு சேவகனா, ராமருக்கு ஒரு சேவகனா அவர் அவதாரம் தரித்தார். அது மாதிரி நீங்கள் யாருக்காவது சேவை செய்கிறதா வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே, அந்த விஷயத்தை செய்யும்போது, மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனசுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ஸ்டே அன்னைக்கு பனானாஸ் வந்து, அதாவது வாழைப்பழங்கள் வாங்கி, மஞ்சளுக்கு நிற வாழைப்பழங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஹனுமார் டெம்பிள்லையோ இல்லை ராமர் டெம்பிளையோ விஷ்ணு டெம்பிள்லையோ வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கும்போது, வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லோ கலர் பனானா வந்து நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பிறந்ததற்கான நோக்கம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரார்த்தனையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படி வந்து இதயத்துக்குள்ள நெஞ்சை பிளந்து காட்டும் போது ராமர் சீதா இருந்தாங்களோ, அது மாதிரி உங்களுடைய மனதை வந்து ஃபுல்லாகவே வந்து எப்பயுமே விஷ்ணுவுக்காகவும், அதாவது ராமர் சீதாவுக்காகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து பெருமாள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது கோவில் மாதிரி நீங்கள் மனதுக்குள்ளேயே கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹார்ட் சக்கராவில் வந்து கை வச்சு நீங்கள் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ஓம் ராமாய நம, ஓம் நமோ நாராயணான்னு கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை ராமரோட ஸ்லோகம் சொல்லலாம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். எது சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டும்போது கண்டிப்பாக வந்து விஷ்ணு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்குறாங்க. மூன்றாவது நபர் தலையிட வந்து என்றைக்குமே அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதாவது எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூன்றாவது நபர் தலையீடு இருக்கோ, அது வந்து ஒரு லேடியாக இருக்கலாம், அவங்களால நாங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து ஹனுமார்கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க, பெருமாள் கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து கிடைக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நீங்கள் வந்து வியாழக்கிழமை நான் வந்து உங்களுக்கு வாழைப்பழங்கள் தானம் கொடுக்க சொல்லியிருக்கேங்களா, நீங்கள் அதை கொடுக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹனுமார் வந்து அதுவாகவே வந்துச்சு பாருங்கள். ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஏழைகளுக்கு வந்து அதை தானமாக கொடுக்க அந்த தேர்ட் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அந்த லேடினால் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நீங்கள் வந்து சுதந்திரமாக அதுக்கப்புறம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹனுமார் வழிபாடு, ராமர் வழிபாடு கண்டிப்பாக வந்து மேற்கொள்ள சொல்கிறாங்க. ஓகே, வியாழக்கிழமைகளில் இப்போ சத்யநாராயணா பூஜை எல்லாமே விஷ்ணுவோட தானே. ஸோ நீங்கள் சத்யநாராயணா பூஜை கூட நீங்கள் வந்து பண்ணலாம் எவ்ரி தேர்ஸ்டே. அதுக்கப்புறம் வந்து அதாவது ரொம்ப பெரிய கிராண்டாக இல்லாமல் நீங்களே உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸ்டேபிளான செக்யூரான லவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு புதிய வேலை, ஒரு புதிய ஜாபு, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு புதிய தொடக்கத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து எவ்ரி தேர்ஸ்டே சத்யநாராயணா பூஜை பண்ணுறது, ஹனுமார் கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து பனானா வாங்கி எல்லாருக்கும் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வந்து
இன்ட்யூஷன் மூலமாகவே உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன வந்து பண்ணணும், அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது முதயே கூட உங்களுக்கு இன்ட்யூஷனில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நிறைய சுமைகளை சுமந்துட்டு இருக்கிறீங்க, அது தாங்க முடியாத சுமையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹனுமார் வழிபாடை முழுமையாக மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சந்தோஷங்களை அவர் வந்து அள்ளி தருவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை மட்டும், குருவாரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து பெருமாளை எந்த வடிவில் கும்பிட்டாலும் சரி, ராமரை கும்பிட்டாலும், கிருஷ்ணரை கும்பிட்டாலும், விஷ்ணுவை கும்பிட்டாலும், பெருமாளை கும்பிட்டாலும், சத்யநாராயணாவை கும்பிட்டாலும், ஆனால் கும்பிடணும். ஓகே, ஹனுமாரையும் அதே மாதிரி வந்து வழிபடணும். எங்கெல்லாம் வந்து ராமஜெயம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நான் இருப்பேன்னு சொல்லி ஹனுமாரே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ராமரை கும்பிடும் போது ஹனுமார் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அங்கே அமர்ந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சுந்தரகாண்டம் கூட படிக்கலாம் தேர்ஸ்டே. ஓகே, இல்லை சிலருக்கு வந்து மணி தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சத்யநாராயணா பூஜை பண்ணலாம் தேர்ஸ்டே. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஜைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பைல் நம்பர் 2க்கு வந்திருக்க மெசேஜஸ். ஓகே, தேங்க்யூ.